திருப்பாவை ஆண்டாள் அருளிய 15 பாடல்கள் கொண்ட பாசுரத் தொகுப்பில் 2வது பாசுரம் பாவை நோன்பின் மகத்துவத்தையும் அதன் அனுஷ்டான முறைகளையும் விளக்குகிறது. மார்கழி மாதத்தின் முதல் நாளிலேயே பாவை நோன்புக்கு உகந்த முன்மொழிவை அளித்த ஆண்டாள் 2வது பாசுரத்தில் தன்னைச் சுற்றிய தோழிகளையும் உலக மக்களையும் இந்த புனித நோன்பில் கலந்து கொள்ள அழைக்கிறார். பாசுரம்: வையத்து வாழ்வீர்கள், நாமும் நம்பாவைக்கு செய்யும் கிருசைகளைக் கேளிரோ. பார்க்கடலுள் பாயத்துயின்ற பரமன் அடிபாடி, நெய்யுண்ணோம் பாலுண்ணோம் நாட்காலே நீராடி, மையிட்டு எழுதோம் மலரிட்டு நாம் முதியோம், செய்யாதன செய்யோம் தீக்குறளைச் செவிக்கேளோம், ஐயம் உடையோர் அறைக்கு உரை வைப்போம், பிறரும் புகழப் பரசு நமையே பாடுவான். பாடல் பொருள், சொற்களுக்கேற்ப விளக்கம். வையத்து வாழ்வீர்கள், உலகத்தில் வாழும் எல்லா மனிதர்களுக்கும் ஆண்டாள் இப்பாடல் மூலம் அழைப்பு விடுக்கிறார். வையத்து வாழ்வீர் என்பது உலக வாழ்க்கையின் பாதையை மேற்கொண்டு நற்பண்புகளுடன் வாழ்கின்றவர்களை குறிக்கிறது. நாமும் நம்பாவைக்கு செய்யும் கிருசைகளைக் கேளிரோ. நாம் பாவை நோன்பு செய்வோம், அதனுடன் தொடர்புடைய சடங்குகளைச் செய்யும் போது அவற்றின் மகத்துவத்தை நீங்கள் கேட்டிருக்கிறீர்களா என்று அவர் கேட்கிறார். கிருசைகள் புனிதமான செயல்கள், பகவானுக்கு அர்ப்பணிப்பான நோன்பு வழிபாடுகள். பார்க்கடலுள் பாயத்துயின்ற பரமன் அடிபாடி. இங்கு பகவான் ஸ்ரீமன் நாராயணரை பேசுகிறார். அவர்கள் பார்க்கடலில் ஆதிசேஷனின் மேல் துயில்கின்றார். அடிபாடி ஆண்டாள் அவருடைய திருவடிகளை போற்றி பாடுவது பக்தி வழிபாட்டின் முக்கிய அம்சமாக இருக்கிறது. நெய்யுண்ணோம் பாலுண்ணோம் நாட்காலே நீராடி. பாவை நோன்பின் ஒரு முக்கிய விதி நெய் மற்றும் பால் போன்ற சுகமான உணவுகளைத் தவிர்த்து துறவியாய் வாழ்வது. நாட்காலே நீராடி அதிகாலை எழுந்து புனித நீராடி மனத்தை மற்றும் உடலை தூய்மைப்படுத்த வேண்டும். மையிட்டு எழுதோம் மலரிட்டு நாம் முதியோம். நாம் கண்ணுக்கு மை போடக்கூடாது, அலங்காரம் செய்யக்கூடாது, பூக்களை மட்டும் எடுத்து பகவானுக்கு சமர்ப்பிக்க வேண்டும். ஆண்டாள் இந்த வரிகளில் பகவானின் முன் எளிமையுடன் நடந்து கொள்ள வேண்டும் என்பதை வலியுறுத்துகிறார். செய்யாதன செய்யோம் தீக்குறளைச் செவிக்கேளோம். தீய செயல்களையும் தீய சொற்களையும் எதுவும் செய்யக்கூடாது. தீக்குறள் என்றால் தீய வார்த்தைகள் மற்றும் செயல்கள். நற்பண்புகளுடன் செயல்படுவது பக்தி வழியில் முன்னேறுவதற்கு உதவும். ஐயம் உடையோர் அறைக்கு உரை வைப்போம். ஊருக்குள் ஏழைகளுக்கும் தேவையானவர்களுக்கும் உதவிகள் செய்வோம். பாவை நோன்பின் ஒரு முக்கிய அம்சமாக தர்ம செயல், பிறருக்கு உதவி குறிப்பிடப்படுகிறது. பிறரும் புகழ பரசு நமையே பாடுவான். நம் நற்பண்புகள் மற்றவர்களால் பாராட்டப்படும். இது நம் வாழ்க்கையின் உயர்ந்த நிலையை வெளிப்படுத்தும். இந்த வரிகளில் நற்குணங்களின் மூலம் மனுஷர் தெய்வீகத்துடன் ஒன்று செய்வதற்கான பாதையை ஆண்டாள் விளக்குகிறார். விரிவான விளக்கம். பாவை நோன்பின் முக்கியத்துவம். புனிதமான நோன்பு வழிபாடுகள் பக்தியை வளர்க்கும் ஒரு நடைமுறையாகும். பகவானின் திருவருளைப் பெற மனதையும் உடலையும் தூய்மைப்படுத்தி வாழ வேண்டும். அழைப்பு மற்றும் ஒற்றுமை. ஆண்டாள் தனிமனிதரையே அல்ல, சமூகத்தின் ஒற்றுமையையும் வலியுறுத்துகிறார். வையத்து வாழ்வீர் என்ற வரி உலகத்தில் உள்ள அனைவரையும் இணைத்து வாழ்க்கையை உயர்த்தும் அழைப்பாகும். நடத்தையின் தூய்மை. உடல் தூய்மை மட்டுமல்ல, மனதின் தூய்மையும் புனித வாழ்க்கைக்கு மிக அவசியமானது. ஆகவே நெய், பால் மற்றும் மை போன்ற சுகவாழ்வுக்கான பொருட்களை தவிர்க்குமாறு ஆண்டாள் அறிவுறுத்துகிறார். தர்மம் மற்றும் தியாகம். ஐயம் உடையோர் அறைக்கு உரை வைப்போம் என்ற வரியில் புனித நோன்பின் மூலம் தர்ம செயல் ஒரு வாழ்க்கை முறையாக மாற வேண்டும் என்பதை குறிப்பிடுகிறார். பெருமாளின் திருவடிகளை பாடுதல். ஆண்டாள் கூறும் முக்கிய பணிகளில் ஒன்று பெருமாளின் திருவடிகளை போற்றி பாடுதல். இது பகவானின் அருளை பெறுவதற்கான முழுமையான வழியாக விளக்கப்படுகிறது. அனுஷ்டான முறைகள். டிசம்பர் 16, 2024 பாவை நோன்பு செயல்கள். தூய்மை. அதிகாலை எழுந்து புனித நீராட வேண்டும். சிறப்பு வழிபாடு. திருப்பாவை 2ஆம் பாசுரத்தை பாடி பெருமாளின் திருவடிகளை வணங்கவும். திருமால் கோவிலில் பூஜையில் கலந்து கொள்ளவும். தர்மம். பாவை நோன்பின் ஒரு பகுதியாக ஏழைகளுக்கு உணவு, உடை அல்லது தேவையான பொருட்களை வழங்கவும். துறவியல் பின்பற்றல். நெய்யும் பாலும் தவிர்த்து எளிய உணவுகளையே உண்ண வேண்டும். உடலின் அலங்காரத்தை தவிர்த்து முழு மனதாலும் பக்தியில் ஈடுபட வேண்டும். பாசுரத்தின் ஆன்மீகச் சிறப்பு. ஆண்டாள் கூறும் ஒவ்வொரு வரியும் நம் வாழ்க்கையை உயர்வுக்கே கொண்டு செல்லும் ஒரு அழகான பாடமாக உள்ளது. இந்த பாசுரம் பக்தர்களுக்குள் ஒற்றுமையை ஏற்படுத்தி சமூக வாழ்வியல் பரிசுத்தத்தை நிலைநிறுத்தும். திருப்பாவையின் பலன்கள். மார்கழி 2ஆம் நாள். பாசுரம் பாடி பக்தியுடன் பாவை நோன்பு அனுஷ்டிப்பதன் மூலம்
குடும்பத்தில் அமைதியும் ஆனந்தமும் நிலவும். செயல்களில் வெற்றியும் வாழ்க்கையில் சிறப்பும் கிடைக்கும். பகவான் நாராயணரின் அருள் கிடைக்கும். இன்றைய நாளில் டிசம்பர் 16 2024 திருப்பாவையின் 2ஆம் பாசுரத்தை பாடி பகவானின் அருளை நாடுங்கள். பார்க்கடலுள் பையத் துயின்ற பரமன் அடிபாடி என்ற வரிகளை மனதார பாடுவோம்.